வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்குது. வேறு எங்கேயும் கிளைகள் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மேட்ரிமோனி ஆரம்பித்து 16 வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த 16 வருஷத்தில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சிருக்குதுங்க. அந்த ஆண்டவனர்களாலும் அந்த முருகனர்களாலும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்க்குறோங்க. வேறு எந்த கம்யூனிட்டிக்கும் இல்லைங்க. கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்கள்லேருந்துமே எனக்கு ஜாதகம் தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாமே எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்றாங்க. அனுப்பிச்சுவிட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேனுங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும் பார்க்குறதுனாலங்க எல்லா ஜாதகமே நம்மள்ட்ட நிறையா அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இப்போ ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதகம், பசங்க ஜாதகங்க. ரெண்டாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம், பசங்க ஜாதகம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம், பசங்க ஜாதகங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம், பசங்க ஜாதகம். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம், டாக்டர் பொண்ணுக்கு ஜாதகம். இந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்ம நிறைய வந்துக்கிட்டு இருக்குதுங்க. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடமெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. பெரிய பெரிய விஐபி சேர்ந்த இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 200 ஓனு, 300 ஓனு, 150 ஓனு இந்த மாதிரி பெரிய மில்லு ஓனருங்க. அதே மாதிரி பஸ் ஓனரு, ரெண்டாவது பெரிய பெரிய கம்பெனியை வச்சுருக்கிற இவங்கெல்லாம் முதலாளிகள்லாம் நிறைய அனுப்பிச்சுட்றாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நம்மள்ட்ட நிறைய ஆண்டவனராலும் முருகனராலும் நிறையா நம்பிக்கையோடு அனுப்பிச்சுட்றாங்க. உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை வேணும், உங்களுக்கு இது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடித்து பார்த்தீங்கன்னா என்னோடய பயோட்டோட்டா எல்லாமே வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோவுக்கு மேலேலாம் நான் பேசியிருப்பேனுங்க. அந்த யூடியூப்லேயும் போய் பாருங்கள். நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் எந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தை சுற்றி ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பொண்ணு வேணும் இல்லை பையன் வேணும் நம்ம டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே எடுத்துக்கலாங்க. பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும். இந்த மாதிரி ஜாதகம்லாம் நிறைய கைவசம் நிறையா வந்துருக்குதுங்க. இப்போ நேஷனை பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரொஃபைல் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதகம் நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. விவசாயத்து சம்மந்தப்பட்ட பசங்கள்லாம் நிறையா அனுப்பிச்சி விட்றாங்க. நல்ல நல்ல பசங்கள்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாலே பசங்க ஜாதகம், பொண்ணுக்கு ஜாதகம் நிறையா வருதுங்க. எல்லாமே ஐடியில் வேலை பார்க்குற பசங்க, பிஸ்னஸ் பண்ணுற பசங்க இந்த மாதிரிலாம் வருதுங்க. அதே மாதிரி ஐடியில் வேலை பார்க்க 1 லட்சம், 1.5 லட்சம், 1.25 லட்சம் இந்த மாதிரி எல்லாம் ஜாதகம் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் பண்ணுற பசங்கள்லாம் நிறையா 2 கை நிறைய சம்பளம் வாங்குகிறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறையா வந்துட்டுருக்குதுங்க. ஃபைனான்ஸ் மாப்பிள்ளையெல்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டத்தட்ட இந்த 16 வருஷத்துலேங்க நான் என்ன சொல்கிறதுங்க, இது நான் பெருமைக்காக சொல்லைங்க. ஆனால் நிறையா கல்யாணம் அந்த ஆண்டவனர்களால் எனக்கு நிறையா முடிஞ்சிருக்குதுங்க. நிறையா சுவிச்சமாக இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பார்க்குறீங்களோ, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தால் எந்த மாதிரி கான்செப்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஐபி ஜாதகமெல்லாம் நம்ம நிறைய கைவசம் நிறையா அந்த ஆண்டவனரால் வந்துருக்குதுங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. 90 95 94 26 31ங்க. என்னோட நம்பர் 97 88 33 80 வருங்க. 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோட்டா அனுப்பிச்சி விடுங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அதே டிஸ்ட்ரிக்ட்லேயும் எடுத்துக்கலாம். ஐடியில் வேணாலும் எடுத்துக்கலாமுங்க, இல்லை டாக்டர் ப்ரொஃபைல் வேணாலும் எடுத்துக்கலாமுங்க. அதேமாதிரி கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க. அது எந்த விதமான ஜாதகமாக இருந்தாலும் எல்லா விதமான ஜாதகங்களும் நம்மள்கிட்ட நிறையா ப்ரொஃபைல் இருக்கிறனால நிறைய எடுத்துக்கலாம். இது மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்கோங்க. கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் மாவட்டமுங்க, திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டம். இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருப்போங்க. திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல். இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக போகும்போது உங்களுக்கு நிறைய ஜாதகம் நிறைய அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதேமாதிரி யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய அனுப்பிச்சி அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துட்ருக்கீங்க. நம்பிக்கையோடு எனக்கு ஜாதகம், ஃபோட்டோவோட அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் நம்பிக்கை வீணாக இல்லாமல் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்குமுங்க. நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. மறக்காமல் ஜாதகம், ஃபோட்டோ, பயோட்டோட அனுப்பிச்சி விடுங்க. சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் முருகனை வேண்டிக்கிறேனுங்க. எப்போ பேசினா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க. வீட்டில் அப்பா அம்மாவை வச்சு சுதானமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறதுங்க, இன்றைக்கி நடந்தது சொல்கிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் போனாலும் காரில் போனாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க, மெதுவாக வாங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியுங்க.
நான் எல்லா வீடியோவிலையும் நான் இதைத்தான் பேசியிருப்பேனுங்க. நிறையா வீடியோவில் இந்த பைக்கில் போகும்போது கொஞ்சம் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க தான் பேசியிருப்பேனுங்க. அதேமாதிரி இந்த பைக்கில் போனாலும் காரில் போனாலும் கொஞ்சம் மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க. நான் விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் அப்படிங்கிறது மனிதன் உயிர் மட்டும் இல்லைங்க, எல்லா உயிரும் தானுங்க. அதனால் கொஞ்சம் மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க. என்னோடய கான்செப்ட் அதானுங்க. ஏன்னா எல்லா பக்கம் 4 வழிச்சாலைங்க, நம்ம மிதிக்க 100 கிலோ ஸ்பீடில் வண்டி போகத்தான் செய்யுங்க. அதனால் கொஞ்சம் மெதுவாக போங்க. இன்றைக்கி பைபாஸில் பார்த்தேன், கிட்டத்தட்ட 200 கிலோ ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க. அது என்ன ஆடிக்காரா இல்லை பென்ஸ்காரான்னு தெரியலைங்க, அந்த வேகம் போகும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். ஏன்னா மழை இந்த ஒரு வாரமாக நல்ல மழை பெஞ்சிருக்குதுங்க. எங்கன குழி எங்கன பள்ளம் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா. அதனால தான் நான் சொல்ல வர்றதுங்க. எங்கே போனாலும் மெதுவாக போங்க மெதுவாங்க. நமக்குன்னு இறைவன் என்ன எழுதியிருக்கானோ அதை நடக்கும். நம்ம வேகமாக போய் ஒரு காரியத்தை சாதிக்கிறத விட மெதுவாக போய் ஒரு காரியம் செஞ்சா தொடர்ந்து போயிட்டே இருக்கலாங்க. நமக்கு வர்றதை யாரும் எடுத்துக்க முடியாதுங்க. நமக்கு வர்றதை நமக்கே தான் வந்தாகுங்க. அதாங்க உண்மையான கான்செப்ட்டுங்க. அதேமாதிரி போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அதையும் கடைபிடிக்கணுங்க. ஹெல்மெட்டை போட்டுக்கணும்னா ஹெல்மெட்டை போட்டு தான் வண்டி ஓட்டணும், பைக் ஓட்டணும். நம்ம நன்மைக்காக சொல்கிறாங்க. கார் பெல்ட் ஷீட்டை போட்டு கார் ஓட்டோம்னா கார் பெல்ட் ஷீட்டை போட்டு தான் வண்டி ஓட்டணும். அவங்க நன்மைக்காக சொல்லுங்க, நம்ம நன்மைக்காக நம்ம உயிருக்காகத்தான் நல்லது சொல்கிறாங்க. இது யாருமே கடைபிடிக்கிறதே இல்லைங்க. 100% தான் கடைபிடிக்கிறோம். மீதி பேர் யாருமே நம்ம கடைபிடிக்க போலீஸ் அதிகாரிகள் இல்லை அப்படின்னா சரி அதை கீழே வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும், மேலே வச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக தப்புங்க. அதனால் போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, கடைபிடிச்சாலே எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காதுங்க. நம்ம எதாக இருந்தாலும் மெதுவாக போங்க மெதுவாங்க, அதான் என்னோடய கான்செப்ட்டுங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கு வரன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பேக்கெட்டாக அனுப்பிச்சுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது தவறாக போயிருந்தா மன்னிச்சுங்க. நல்லா பேசியிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம். அஜய் குங்க மேட்ருன்னு ஒட்டை கேட்டாங்க.